நவராத்திரி 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அம்மனுக்கு ஸ்பெஷலாக செண்பகப்பூ வச்சுருக்கோம். மொச்சப்பயிறு சுண்டலும் ஜவ்வரிசி பாயாசமும் செஞ்சு வச்சு படைச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷலாக செண்பகப்பூவும் மனோரஞ்சிதமும் கிடச்சிது. அதனால் செண்பகப்பூ கட்டி அது கலசத்து மேலே வச்சது விசேஷமாக இருந்தது. அதை பாருங்கள், செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், செண்பகம். இது இந்த கலச விளக்கு மாதிரியே இந்த மாடல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள், ஒன்று ஒன்றா யூனிக்காக அப்பப்போ தனித்தனியாக காட்டுறேன். இன்றைக்கி இந்த கலச சொம்பு விளக்கு மாதிரி இந்த விளக்கு காட்டியிருக்கேன். கொஞ்சம் ரேர் பீஸ் தான், ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் கிடைக்குது, சவுகார்பேட்டையில். அதுவும் கொஞ்சம் நம்பர் தான் போடுறாங்க, நம்ம போய் உடனே வாங்கிடணும். அடுத்தது இந்த வாட்டர் ஃபவுண்டைன். இந்த மாதிரி ஒரு சில இதை மட்டும் தனித்தனியாக யூனிக்காக காட்டுறேன் ஒவ்வொரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு. இந்த புத்தா பாருங்கள், குழந்த புத்தா யானை மேலே படுத்துருக்க மாதிரி. இது என் பொண்ணு வாங்கிட்டு வந்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம். சூரிய நாராயணர் 7 குதிரையில் பிடிச்சி பாருங்கள். செண்பகப்பூ சூப்பராக இருக்கா. மேலே ஒரு மனோரஞ்சிதம். இதுதான் இன்றைக்கி பூஜை. எல்லோருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும். இந்த 3 நாள் லக்ஷ்மிக்குரியது. அதனால் குங்கும அர்ச்சனையும் பண்ணேன். லேட்டாக தான் பண்ணேன், அதனால் இந்த வீடியோவில் அது கவர் ஆகலை, குங்கும அர்ச்சனை பண்ணது. வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.